குக் வித் கோமாளி சீசன் 5 இருந்து மணிமேகலை அவர்கள் விலகி ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். குக் வித் கோமாளியில் ஃபர்ஸ்ட் கோமாளியாக வந்து இப்போ ஆங்கராக ஆயிருக்கவங்க தான் மணிமேகலை. இவங்க நிறைய ஷோஸில் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி இவங்க உழைச்சிருக்காங்க. இவங்க இந்த பொசிஷன் வரதுக்கு ரொம்பவே கஷ்டமும் பட்டிருக்காங்க. ஸோ இந்த டைமில் அவங்க வந்து குக் வித் கோமாளியை விட்டு ரிலீவ் ஆகிறேன் அப்படின்றத ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது எதனால அப்படின்றதையும் அவங்க விளக்கியிருக்காங்க. இந்த ஷோவில் குக்காக என்ட்ரி கொடுத்த ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க நான் ஆங்கரிங் பண்ணும்போது ரொம்பவே தலையிடுறாங்க. நான் எல்லார்ட்டையுமே போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். அவங்கள்ட்டையும் கூப்பிட்டு பேசி பார்த்துட்டேன். ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட சொல்லும்போது அவங்கள்ட்ட நீங்கள் எதுவும் வச்சுக்காதீங்க, அவங்க ரொம்ப பெரிய ஆள், அவங்கள்ட்ட நீங்கள் பகிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷோவே கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு எதுவும் அது மாதிரிலாம் தெரியல. அவங்க அந்த மாதிரி பண்ணுறதுனால என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை என்னால் அந்த இடத்துல இழக்க முடியாது. நான் 15 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். என்னோட உழைப்பு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக எனக்கான இடம் எனக்கு கிடைக்கும். இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கலாம் எனக்கு டைம் கிடையாது. அவங்களுக்கே நிறையா ஷோஸ் கொடுக்கட்டும். அப்போ தான் அவங்க மற்றவங்க வளர்ந்து வரவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாமல் அவங்க பிஸியாகவே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நான் பயப்படணும் அப்படின்னு சொல்லி எனக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி பிரியங்காவை மறைமுகமாக தாக்கி பேசியிருக்காங்க. இது சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க. அதுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பிரியங்காவுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ குக் வித் கோமாளியில் இருக்கவங்க எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபரினா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ தைரியமான பொண்ணு, இந்த தைரியம் தான் எப்பயுமே தேவை, உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நீ எப்பயுமே இழக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து குரேஷியும் நீ என்ன பண்ணாலுமே அதில் உனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆனால் அந்த கமெண்ட்டை உடனேயும் டெலீட் பண்ணியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தெரியல. இதுக்கு அடுத்தது கிஷோர் ராஜ்குமார் குக்கா போன சீசனில் வந்தார். அவருமே நீங்கள் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்துட்டு இருக்கு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல திறமை இருக்குது அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது மூலமா மணிமேகலை அவர்கள் விஜய் பிரியங்காவை தாக்கி பேசியிருக்காங்க. இதுக்கு பிரியங்கா அவர்கள் பதில் கொடுப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.